Hello students, in this video we will going to learn about fungi. Fungi, the study of fungus is called mycology. ப்ரீவியஸ் லெசனில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆல்கே பற்றின ஸ்டடிக்கு பேர் என்ன, ஃபங்கை பற்றின ஸ்டடிக்கு பேர் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டடி நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஸோ இங்கேயும் அது ரிப்பீட் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ ஃபங்கையை பற்றின அந்த ஸ்டடிக்கு பேர் என்ன அப்படின்னா மைக்காலஜி. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்ட் மைக்காலஜி. ஓகேயா? இப்போ ஃபங்கையோட சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபங்கஸ். ஓகேயா? ஒரே ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அப்போ ஃபங்கை அப்படிங்கிறது என்னது? ப்ளூரல் ஃபார்ம். அப்போ நிறைய ஆர்கானிசம் இருக்கிறதா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன? ஃபங்கஸ். ஓகேயா? பிலாங்ஸ் டு தாலோஃபைட்டா. ஓகேயா? இது வந்து எதோட கிளாசிஃபிகேஷனில் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாலோஃபைட்டா. ஓகேயா? Its plant body is not differentiated into root, stem and leaves. ஓகேயா? இதோட plant bodyயை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதான்? இதுதான் வந்து ஸ்டெம், இதுதான் லீவ்ஸ், இதுதான் ரூட் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது? ஃபங்கையில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. எல்லாமே அப்படியே ஒன்றா ஆர்கனைஸ்ட் ஆகியிருக்கிற மாதிரி தான், ஒன்றா அப்படியே சேர்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர தனித்தனியாக செப்பரேட்டாக இதுதான்னு பிரிக்க முடியாது. ஓகேயா? And filamentous plant body is called hypa. ஓகேயா? இப்போ filamentous அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேயா? ஸோ அதாவது பிரான்ச்சு இல்லாமல் லீனாக, அதாவது லீனியர் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா filamentous அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அப்போ சிங்கிள் லேயர், அதாவது சிங்கிள் லைனாக என்ன இருக்கா? இந்த ஃபங்கஸோட பாடி இருக்குது. அந்த ஒரு சிங்கிள் ஃபிலமெண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அண்ட் செவரல் ஹைப்பா ஆஃப் நெட்வொர்க் கால்டு மைசீலியம். ஓகேயா? அப்போ ஒரே ஒரு ஃபிலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை ஹைப்பான்னு சொல்கிறோம். அந்த ஹைப்பாவே நிறைய ஒன்றா சேர்ந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மைசீலியம். ஓகேயா? செவரல் ஹைப்பா ஆஃப் நெட்வொர்க் இஸ் கால்ட் மைசீலியம். ஓகேயா? புரியுதா? சிங்கிள் ஃபிலமெண்ட் இருந்தது அப்படின்னா அது ஹைப்பா. ஹைப்பா நிறைய சேர்ந்து ஒன்றா சேர்ந்துருந்தது அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா மைசீலியம். ஓகேயா? அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர் யூனிசெல்லுலார் அண்ட் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். அதாவது ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம். ஓகேயா? ஸோ போத்து அந்த ஒரு ஆர்கானிசம் அப்படி எடுத்துனோம்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசமும் இருக்குது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் இருக்குது. ஓகேயா? யூனிசெல்லுலார் மீன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிசெல்லுலார். ஓகேயா? இட்ஸ் மேட் வித் ஒன்லி ஒன் செல். ஓகேயா? ஒரே ஒரு செல்லால் ஆகியிருக்கும், அது ஒரு ஹோல் ஆர்கானிசமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அண்ட் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஓகே? அப்போ ஃபங்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது என்னது தான்? யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் தான். ஓகே? அப்போ ஃபங்கை எல்லாமே எப்படி தான் இருக்கும்? யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். யூகேரியோட்டிக் மீன் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருக்கோம். மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அண்ட் செல் வால் மேடப் ஆஃப் கைட்டீன். ஓகேயா? அதோட செல் வால் எதால் மேடாகி இருக்குது அப்படின்னா கைட்டீன் அப்படிங்கிற ஒரு பொருளால் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா மேடாகி இருக்குது. அண்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் கிளைக்கோஜன் அண்ட் ஆயில். ஓகேயா? அதாவது இந்த ஃபங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் அப்படிங்கிற ரெண்டு மெட்டீரியலாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகேயா? இதுவே வந்து ஒரு க்ரீனிஷ் பிளான்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ் பிளான்ட் சொல்கிறோம் அப்படின்னா அது எதுவாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ஜா. ஓகேயா? அது சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டை எதுவாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்? ஸ்டார்ஜாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். இங்கே நம்மளுக்கு ஃபங்கஸில் வந்து என்ன கிடையாது? குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது. ஸோ தே கெனாட் மேக் தேர் ஓன் ஃபுட். ஓகேயா? அதோட ஃபுட்டை வந்து என்ன பண்ண முடியாது? தானாகவே தயாரிக்க முடியாது. வேறு ஒரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி தான் ஃபங்கை அதுலேருந்து அதோடய ஃபுட்டை வந்து அனதர் ஆர்கானிசம்லேருந்து தான் தன்னோட ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. ஓகேயா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்டில். தே ஹாவ் நோ ஸ்டார்ச். ஓகேயா? அதுக்கு என்ன கிடையாது? ஃபங்கைக்கு ஸ்டார்ச் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் தே ஹாவ் நோ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். அதில் வந்து என்ன கிடையாது?
குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அது அதோட ஃபுட்டை வந்து மேக் பண்ண முடியலை, வேறு ஒரு ஆர்கானிசமில் இருந்து தான் ஃபுட்டை எடுத்துக்குது. ஸோ அதனால் அதில் ஸ்டார்ச் இல்லை. அதனால் என்ன ஒரு பொருளாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிதான், கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் அப்படிங்கிற ஒரு 2 மெட்டீரியலாக என்ன பண்ணி வைக்கிது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகேயா. அண்ட் ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஓகேயா. ஃபங்கை ஆர் அ heterotroph organism. Okay, a heterotroph mean they dependent on other organism for their food. Okay, அதோட ஃபுட்டுக்காக என்ன பண்ணுது, அனதர் ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி அனதர் ஆர்கானிசமில் இருந்து தான் அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோட்ரோப். ஓகே, ஈவன் ஹியூமன். ஓகேயா. ஸோ அப்போ நம்ம ஹியூமன் கூட என்னது தான் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்டிரோட்ரோப் தான். அப்போ எது மட்டும்தான் ஆட்டோட்ரோப்பாக இருக்கும் அப்படின்னா க்ரீனிஷ் பிளான்ட், அதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ ஃபுட்டுக்காக அனதர் ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்துமே என்னது அப்படின்னா ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேயா. அண்ட் ஹெட்டிரோட்ரோப்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லையே வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஃபங்கையோட நியூட்ரிஷனல் டைப்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேயா. ஃபங்கையோட நியூட்ரிஷனல் டைப் என்னென்ன அப்படின்னா பாராசிட்ஸ், சாப்ரோஃபைட் அண்ட் சிம்பயான்ஸ். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லையே லாஸ்ட் லெசன்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓகேயா. ஸோ ஹெட்டிரோட்ரோப்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். தே ஆர் பாராசிட்ஸ், சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் சிம்பயான்ஸ். ஓகேயா. First one is parasites. Some species of fungus live as parasites. Okay, ஃபங்கஸில் சில ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்கா, பாரசிட்டாக இருக்குது. ஓகேயா. பாரசிட்னா என்னன்னா they absorb food from the living organism with the help of special root called hastoria. ஓகேயா. அதாவது போத் ரெண்டு, அதாவது ஃபங்கஸும் லிவிங்கில் தான் இருக்கும். இது ஃபுட்டை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசமும் எப்படி தான் இருக்கும், லிவிங்கில் தான் இருக்கும். ஓகேயா. ஸோ 2 ஆர்கானிசமுமே லிவிங் தான். இது எது மூலம் எடுத்துக்குது, அந்த லிவிங் ட்ரீலேருந்து இதில் அந்த ஃபங்கஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரூட்டு, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்டோரியான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்டோரியாஸ் மூலமாக அந்த பிளான்ட்டுக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி உள்ளே போய் அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்குது, இந்த ஃபங்கஸ் வந்து எடுத்துக்குது. ஓகேயா. எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. ஓகேயா. என்ன கொடுத்துருக்காங்க, செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. அப்போ இந்த ஸ்பீசிஸ் அதோட ஸ்பெஷல் ரூட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹாஸ்டோரியா மூலம் தான் என்ன பண்ணிக்குது, அதோட ஃபுட்டை எடுத்துக்குது. ஓகேயா. அஃபெக்ட்ஸ் கிரவுண்ட்நட் பிளான்ட் அண்ட் காஸ் டிக்கா டிசீஸ். ஓகேயா. இது என்ன பண்ணுதான், இந்த பாரசிட்டாக இருக்கும்போது அது எந்த பிளான்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கிரவுண்ட்நட், நிலக்கடலை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணி அதில் வந்து என்ன டிசீஸை வந்து கொண்டு வருது அப்படின்னா டிக்கா டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து கொண்டு வருது. ஓகேயா. இப்போ இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு லீஃப் அப்படின்னா ஒரு நார்மலாக க்ரீனிஷ் கலராக தான் இருக்கணும். பட் இந்த லீஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, நிறைய ஹோல்ஸு, பிளாக் டாட்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது ஏன் வந்தது அப்படின்னா இந்த ஃபங்கஸோட அஃபெக்ட் பண்ணி, அந்த ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் பண்ணதுனால தான் இந்த பிளான்ட் வந்து இப்படி இருக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிக்கா டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. த நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் மோட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாப்ரோஃபைட்ஸ். ஓகேயா. ஸோ சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லிவ் as saprophytes. They grow upon the dead and decaying organic matters and get food from them. ஓகேயா. அப்போது இங்கே சாப்ரோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஃபங்கை வந்து லிவிங் தான், ஆனால் இது எது மேலே போய் வந்து வளருதான், டெட்டு, அதாவது ஒரு இறந்து போன பிளான்ட்ஸோட பாடியிலையோ இல்லை ஒரு அனிமல்ஸோட பாடியிலையோ எந்த ஒரு பாடியிலையோ. ஓகேயா. ஸோ டெட் மேட்டர் மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து வளருது. அப்போ ஒரு ஆர்கானிசம், இது வந்து ஃபுட்டு எடுக்கக்கூடிய ஆர்கானிசம் எப்படி இருக்கும், டெட்டாகி இருக்கும். அப்போ ஃபங்கை மட்டும்தான் லிவிங்கில் இருக்கும். ஓகேயா. ஸோ தான் வந்து சாப்ரோஃபைட் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் ரைசோஃபஸ். ஓகேயா. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரைசோஃபஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கை வந்து என்ன பண்ணுதா, சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் மோடை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. ஓகேயா. அடுத்து சிம்பயான்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறையாவே பார்த்துருக்கோம். சிம்பயான்ஸ் அப்படின்னா என்னென்னு, சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் லிவிங் வித் ஆல்கே அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஓகே. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை. ஓகே. ஃபங்கை எதோட சேர்ந்துருக்கா,
ஆல்கேயோட சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுது, ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுது. ஆல்கேயால் அங்கே ஃபங்கைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும், ஃபங்கையால் அங்கே ஆல்கேக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேயா, அதான் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஓகேயா, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகிக்குது, இதிலேருந்து அது நன்மை எடுத்துக்குது, அதுலேருந்து இதுவும் நன்மை எடுத்துக்குது. ஓகேயா, எக்ஸாம்பிள் வந்து லைக்கன் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, எக்ஸாம்பிள் என்னது, லைக்கன் ஃபங்கை அண்ட் ஆல்கேயோட ஒரு ரெண்டு ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, அண்ட் சம் ஆஃப் தெம் லிவ் சிம்பயாட்டிக்கலி வித் ஹையர் பிளான்ட்ஸ் இன் தேர் ரூட்ஸ் கால்டு மைக்கோரைசா. அதாவது ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பெரிய பெரிய மரமாக அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் தான், வெல் டிஃபைன்டு வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கக்கூடியது, அதாவது சைலம் அண்ட் ப்ளோயம் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட ரூட்டில் இந்த மைக்கோரைசா அப்படிங்கிற ஃபங்கை வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாட் மாதிரி முடிச்சு மாதிரி அங்கங்கே இருந்துக்கிட்டு அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை என்ன பண்ணிக்குது அப்படின்னா தானே தன்னோட ஃபுட்டாக வந்து எடுத்துக்கும் இந்த மைக்கோரைசாங்கிற ஃபங்கை. இது என்ன பண்ணுது, அந்த இருக்கக்கூடிய அந்த ஹையர் பிளான்ட்டோட அந்த ரூட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை என்ன பண்ணி கொடுக்குதா, அப்படியே அந்த நைட்ரஜனை வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. டைரெக்டாக ஒரு பிளான்ட்டால் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் அது என்ன பண்ணணும், நைட்ரேட்ஸ் அதாவது நைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி தான் கன்வெர்ட் பண்ணி தான் என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னா அந்த பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மைக்கோரைசா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ அப்போ இங்கே அந்த மைக்கோரைசாங்கிற ஃபங்கையால் அந்த பிளான்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் இருந்து இந்த மைக்கோரைசா என்ன பண்ணிக்குது, தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து நியூட்ரிஷனை வந்து எடுத்துக்குது. ஓகேயா, ஸோ அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று என்னவாக தான் இருக்குது, பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஓகேயா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல்கே அண்ட் ஃபங்கை ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட ரூட் அதாவது லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேயா, லெக்யூமினஸ் பிளான்ட்டோட ரூட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரூட் நாடுல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மைக்கோரைசா அப்படிங்கிற ஒரு ஃபங்கை வந்து இருக்கும். ஓகேயா, அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. இப்போ ஃபங்கை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்கை அப்படின்னா மைசோமைசிட்ஸ் அண்ட் யூமைசிட்ஸ் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, மைசோமைசிட்ஸ் ஆர் மிக்சோமைசிட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேயா, மைசோமைசிட்ஸ் அண்ட் யூமைசிட்ஸ் அப்படின்னு ஃபங்கையை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த யூமைசிட்ஸ். ஓகே, யூமைசிட்ஸ்லேருந்து என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ். ஓகே, அதாவது ஃபங்கையை ரெண்டு டிவிஷனாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று மிக்சோமைசிட்ஸ் அண்ட் யூமைசிட்ஸ். அந்த யூமைசிட்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் இப்போ நம்ம 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ். ஓகேயா, அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கை ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஓகேயா, அப்போ ஃபங்கையோட எக்கனாமிக்கலி நம்மளுக்கு ஃபங்கை எப்படி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அது நிறைய வேஸில் வந்து ஃபங்கை வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்காக என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது, பெனிஃபிட்டடாக இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேயா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் மருந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்காக வந்து என்ன பண்ணுதான் ஃபங்கை வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபுட்டாக இருக்குது, விட்டமின்ஸ்லாம் அந்த ஃபங்கைலேருந்து நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. அண்ட் ஆல்கஹாலாக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா பெனிசிலியம் அண்ட் செஃபலோஸ்போரின். ஓகேயா, பெனிசிலின் அண்ட் செஃபலோஸ்போரின் அப்படிங்கிற இந்த 2 ஃபங்கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா க்யூர் டிஃப்ரெண்ட் டிசீஸ். அதில் இருந்து எடுக்கக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து டிஃப்ரெண்ட் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, அண்டு ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது அகாரிகஸ், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய இந்த பட்டன் மஷ்ரூம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் அகாரிகஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அண்ட் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ். ஓகேயா, என்னது அதில் என்ன இருக்கா,
மினரல்ஸும் ப்ரோட்டீனும் வந்து அந்த அகாரிகஸில் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் அது எதுவாக நம்ம வந்து சாப்பிட்றோம்னா ஃபுட்டாக எடிபிள் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, எடிபிள் ஃபங்கையாக இருக்குது. அண்ட் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்பையா காஸ்பை அண்ட் எரிமோத்தீசியம் காஸ்பி. ஓகேயா, ஆஸ்பையா காஸ்பி அண்ட் எரிமோத்தீசியம் காஸ்பை இது ரெண்டுமே வந்து இது ரெண்டுல இருந்தும் என்ன எடுக்கிறாங்களா விட்டமின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த விட்டமின்ஸ் அதில் என்னவா இருக்குன்னா நிறைய விட்டமின்ஸ் டைப் ஆகும் இல்லையா, அதுலேருந்து B2 அப்படிங்கிற விட்டமின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, அண்ட் ஆல்கஹால்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் ஈஸ்ட்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ அதே மாதிரி அந்த ஈஸ்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதில் வந்து என்ன ஒரு என்சைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா சைமேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் வந்து இந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய சைமேஸுங்கிற என்சைம் தான் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுது. சுகர் மொலாசஸ், அதாவது அந்த சுகரோட அந்த சக்கை அந்த சாரெல்லாம் ஒன்றா கலந்துருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து எதுவாக மாற்றுது அப்படின்னா ஆல்கஹாலாக அந்த சைமேஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகேயா, அண்ட் இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு உள்ளது ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பென்சிலின். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரில் இருக்கு இல்லையா க்ரீனிஷாக, அதுதான் என்னது அப்படின்னா பென்சிலின். இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அகாரிகஸ். அந்த அகாரிகஸ் தான் நம்மளுக்கு ஃபுட்டாக வந்து யூஸ் ஆகுது. அண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட். ஸோ இந்த ஈஸ்ட்லேருந்து தான் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்கஹாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, அண்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபங்கை. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்காக எப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எந்த ஒரு பொருளுமே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பேடும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மெரிட்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ், அது என்னென்ன ஹார்ம்ஃபுல்னஸோட நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபங்கை காஸ் வேரியஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேயா, ஃபங்கை என்ன பண்ணுதான் நிறைய டிஃப்ரெண்ட் டிசீஸை வந்து பிளான்ட்ஸ்லேயும் சரி அனிமல்ஸ்லேயும் சரி நிறையா காஸ் பண்ணுது. ஓகேயா, அது என்னென்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் வந்து பேத்தோஜன், அதாவது என்ன ஆர்கனிசம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து என்ன டிசீஸ் வந்து வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூசேரியம் ஆக்சிபோரம். ஓகேயா, ஃபியூசேரியம் ஆக்சிபோரம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸில் இருந்து என்ன டிசீஸ் வந்து வருது அப்படின்னா வில்ட் டிசீஸ் இன் காட்டன். ஓகேயா, வில்ட் மீன் வாடி போகிறது. ஓகே, வாடிரும், இந்த பிளான்ட் வாடிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் வில்ட் டிசீஸ். காட்டனை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுமா இந்த ஸ்பீசிஸ் ஃபங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால காட்டன் சீக்கிரமாகவே என்னமாயிரும் வாடி போயிடுது. ஓகேயா, அண்ட் செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா அதாவது டிக்கா டிசீஸ் இன் கிரவுண்ட்நட். ஓகேயா, நிலக்கடலில் வரக்கூடிய அந்த டிசீஸ் தான் என்னதுன்னா டிக்கா டிசீஸ். இது எந்த ஸ்பீசிஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்கை ஸ்பீசிஸ் தான் வந்து அந்த டிசீஸை காஸ் பண்ணுது. ஓகேயா, அண்ட் கொலட்டோட்ரைகம் ஃபால்கட்டம். ஓகேயா, அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரெட் ராட் இன் சுகர் கேன். இப்போ வந்து நம்ம அந்த சுகர் கேன்ஸ் வந்து சாப்பிடும்போது கடிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே ரெட் கலராக நீளமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரெட் ராட் அப்படிங்கிறத யார் கொண்டு வர்றான்னா இந்த ஃபங்கை தான் வந்து என்ன பண்ணுது அந்த சுகர் கேனில் வந்து இந்த ரெட் ராட் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, அண்ட் பைரிகுலேரியா ஒரைசா. ஓகேயா, ஒரைசானாலே வந்து பேடி, அதாவது நெல் தான். ஓகேயா, ஸோ பைரிகுலேரியா ஒரைசா அப்படிங்கிற ஸ்பீசிஸ் என்ன பண்ணுதா பிளாஸ்ட் டிசீஸ் இன் பேடியில் வந்து ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஓகேயா, அண்ட் அல்புகோ கேண்டிடா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது ஒயிட் ரஸ்ட் இன் ரேடிஷ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி வெளியில் பார்க்க சூப்பராக இருக்கும், நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்து உள்ளே நறுக்கணும்னா உள்ளே என்ன ஆகி போயிருக்கோம் அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி காட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஒயிட் ரஸ்ட் இன் ரேடிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா சம் ஸ்பீசிஸ், அது என்னென்ன எந்த பிளான்ட்லையோ அனிமலையோ என்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இவ்வளோ நேரம் பிளான்ட்டில் என்ன டிசீஸை வந்து காஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேயா, அண்ட் இப்போ இந்த பிக்சர்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லா தெரியும். ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்குது டாட்டாக இருக்குது, அண்டு வந்து அடுத்து சுகர் கேனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட்டாக இருக்குது இல்லையா,
ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா சம் ஃபங்கஸ்னால் என்ன ஆகுது, இந்த பிளான்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. அண்ட் திஸ் இஸ் காஸ்ட் பை ஃபங்கை இன் ஹியூமன். ஓகேயா. இவ்வளோ நேரம் பிளான்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ ஹியூமனில் என்ன டிசீஸை வந்து இந்த ஃபங்கை வந்து காஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ஆஃப் த ஃபங்கை கொடுத்துருக்காங்க அண்ட் நேம் ஆஃப் த டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைகோபைட்டான் ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ட்ரைகோபைட்டான் ஸ்பீசிஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா ரிங்வார்ம், அதாவது படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே ரவுண்டாக நம்மளோட பாடியில் எங்கே வேணாலும் வரும். ஓகேயா. ரிங்வார்ம். ஸோ அந்த ட்ரைகோபைட்டான் ஸ்பீசிஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபங்கையை வந்து நம்மளோட ரிங்வார்மை வந்து நம்ம பாடியில் வந்து வர வைக்குது. ஓகேயா. அண்ட் செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர். ஓகேயா. மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர் இது என்ன பண்ணுது அப்படின்னா டேண்ட்ரஃப். ஓகேயா. நம்ம ஹேர்லலாம் வந்து அதை ஸ்கேல்ப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒயிட்டிஷாக வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் ஃபங்கை நம்மளோட அந்த ஸ்கேல்ப் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃப் வந்து வருது. ஓகேயா. ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈரமாக வெட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் ஈஸியாக என்ன ஆயிடும்னா ஃபங்கை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேயா. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல தலையெல்லாம் குளித்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடணும், நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா. அந்த ஈரத்தோடு போகும்போது அந்த ஏரில் இருக்கக்கூடிய ஃபங்கை ஈஸியாக என்ன ஆகிருமா, நம்ம அந்த ஸ்கேல்ப்பெல்லாம் வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேயா. ஸோ அப்போ டேண்ட்ரஃபை காஸ் பண்ணுறது யார், ஃபங்கை தான். எந்த ஃபங்கை பேர் என்ன அப்படின்னா மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர். ஓகேயா. அண்ட் டினியா பெடிஸ். ஓகேயா. டினியா பெடிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா அத்லெட் ஃபுட். ஓகேயா. அத்லெட்ஸ் ஃபுட் அந்த விரல்களுக்கு இடையிலலாம் வந்து அந்த ஈரமாகவே இருக்குது, வெட்டாகவே இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும், அவனுக்குள்ள வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. நம்ம என்ன சொல்லுவோம், சேத்து புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஈரத்திலே இருந்ததுனால. மழை காலத்துலலாம் ஈஸியாக வந்து அந்த விரல்களுக்கு இடுக்கில் வந்து என்ன ஆயிரும்னா ஊண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சரில் வந்து என்ன இருக்குன்னா டேண்ட்ரஃப் இருக்குது. இப்படி நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து அந்த வெட்டாக இருக்கிற இடத்துல ஈஸியாக அந்த மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர் அப்படிங்கிற அந்த ஃபங்கை வந்து என்ன ஆகிரும், அஃபெக்ட் பண்ணி டேண்ட்ரஃபை வர வச்சிடும். அண்ட் ரிங்வார்ம். ஓகேயா. இப்படி ரவுண்டாக இருக்கு இல்லையா, ரிங் மாதிரி இருக்கும். ஓகேயா. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்னதுன்னா ரிங்வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னா விரல், அந்த விரல்களுக்கு இடையில் அந்த ஈரமாக இருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ஊண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேயா. ஸோ இதுதான் அதில் உள்ள பிக்சர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஓகே. இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஆல்கே பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபங்கை பார்க்க போகிறோம். ஓகே. ஃபங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கடைசியாக இது ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃப்ரெண்ட், ஓகே, ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கே அண்ட் செகண்ட் ஒன் ஃபங்கை இருக்குது. இப்போ ஆல்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ். ஓகே. ஆல்கே என்னென்னு சொல்கிறோம், ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபங்கை என்னது, ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஏன் ஆட்டோட்ரோப்ஸ், ஆல்கே வந்து ஏன் ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம், பிகாஸ் ஆல்கே ஹாவ் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ், தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட். ஓகேயா. ஆல்கே என்ன இருக்குது, ஆல்கேல என்ன இருக்குது அப்படின்னா க்ரீனிஷ் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளோரோஃபில் இருக்குது. ஸோ அதோட ஃபுட்டு, அதுக்கு தேவைங்கிற ஃபுட்டு அதுவே என்ன பண்ணிக்குது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகேயா. அண்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லும்போது ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஓகேயா. வை, பிகாஸ் அதில் என்ன கிடையாது, குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து அதில் கிடையாது. ஸோ அதால் அதோட ஃபுட்டை என்ன பண்ண முடியாது, ஓன் ஃபுட்டை வந்து மேக் பண்ண முடியாது. ஓகேயா. ஸோ அதான் கீழே செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம், பிக்மெண்ட் ப்ரெசென்ட், பிக்மெண்ட் ஆப்சென்ட். ஓகே. அப்போ என்ன பிக்மெண்ட் ப்ரெசென்ட், குளோரோஃபில் பிக்மெண்ட் ப்ரெசென்ட். ஓகேயா. அப்போ அங்கே குளோரோஃபில் பிக்மெண்ட் ஆப்சென்ட். ஓகேயா. அதை டினோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டார்ச். ஓகேயா. ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்லேயுமே வந்து மேக்ஸிமம் என்ன தான் இருக்கும்னா ஸ்டார்ச் தான் ரிசர்வ் மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியலாக இருக்கும். ஓகேயா. அண்ட் ஃபங்கையில் நம்ம குளோரோஃபில் இல்லை, அதனால் வந்து ஓன் ஃபுட் மேக் பண்ண முடியாது. அதனால் அதில் ஸ்டார்ச்சு ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்காது. ஓகேயா. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் வந்து இதில் வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது. ஓகேயா. அண்ட் லாஸ்ட் ஒன், சம் ஆல்கே ஆர் ப்ரோகேரியோட்டிக் இன் நேச்சர். ஓகேயா. ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னா என்னது, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் இஸ் நாட் ப்ரெசென்ட். ஓகேயா. அதாவது ஒரு ஆர்கானிசமில் மெம்பரைன் இல்லாமல்
எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படி ஸ்கேட்டரிங்காக இருக்கும். அந்த சைட்டோபிளாசம்குள்ளே நியூக்ளியஸ், ரைபோசோம்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். இதுவே யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்னா ஒவ்வொன்றும் இப்போ நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லேயர் ஒன்று அதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னது, யூகேரியோட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். ஓகேயா, ஸோ ஆல்கிக்கு இங்கே ப்ரோகேரியோட்டிக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லலை. சம் ஆல்கே ஆர் ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் அது ப்ரோகேரியோட்டிக் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைனோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை என்னென்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ப்ரோகேரியோட்டிக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் யூகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லும் போது ஃபங்கையில் வந்து அகாரிகஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, okay, thank you students.